இன்னைக்கு உங்களுக்கு என்னம்மா இது பச்சை மிளகா தொக்கா? பச்சை மிளகா தொக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம். அதில் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இந்த வீடியோவில் சொல்கிறோம். இதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் மெந்தியம், இவ்வளோ பெருங்காயம் கட்டி பெருங்காயம், ஒரு 50 பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இது மாதிரி தண்ணி. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் மஞ்சப்பொடி போடணுமா? மஞ்சப்பொடி போடணும். இதுக்கு தேவையான பொருட்கள் பண்ணுற விதிமுறையை அப்படின்னு சொல்கிறோம். கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு வெறும் எண்ணெய் ஊற்றணுமா? வெறும் கடுகா? வெறும் கடுகு பொரியணும். வெறும் கடுகு பொரியணும், எண்ணெய் ஊற்றாம. கடுகு போட்டிருக்காங்க. நல்லா வெறும் எண்ணெய் ஊற்றாம கடுகு கொஞ்சம் பொரிச்சுக்கோங்க. நல்லா கடுகை பொரிச்சுட்டதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது. படப்படம் சோளம் பொரிஞ்ச உடனே பொரிஞ்ச உடனே நீங்கள் அது மிக்சியில் போட்டு வந்துருங்க அந்த கடுகை. அதுக்கு மெந்தியத்தை ரெண்டு சேர்த்து பொரிய வைக்கக்கூடாதாம்மா? அதான் மெந்திய தனியாக செவக்கும், இது செவக்கணும். அதுக்குள்ளே பொரிஞ்ச கருத்துடும். அதுக்காக கடுகை தனியாக பொரித்து போட்டுக்கோங்க. அடுத்து மெந்திய கொஞ்சம் ஹார்டாக இருக்கத்தான் அது கொஞ்சம் லேட் ஆகும். இது கலர் சேஞ்ச் ஆகுது, ப்ளஸ் அது பொரியறதுக்கு. ஸோ மெந்தியத்தை அப்புறமா தனியாக போட்டுட்டு அதை தனியாக வறுத்துக்கோங்க. அதே வெறும் எண்ணெய் இல்லாமையே. இது செவந்துடுச்சு. இது அப்படியே இதில் போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயத்தை பொரிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு இந்த பெருங்காயத்தை போட்டுருக்கோங்க. பெருங்காயம் ஒரு சின்ன பீஸு, ஒரு விரல், அரை விரல் லென்த்துக்கு, சுண்டி விரல் லென்த்துக்கு பாதி சுண்டி விரல் லென்த்துக்கு நீங்கள் இந்த பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. அது இதே மாதிரி எண்ணெயெல்லாம் பொரியணும். பெருங்காயத்து மாதிரி நல்லா எண்ணெயில் பொரிச்சுக்கோங்க. நல்லா பொரிச்சுட்டோடனே அதையும் அந்த மிக்சியில் போட்டுக்கோங்க. இப்போ எப்படி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை தனியாக அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சுக்கணும். அதை அரைச்சி காமிக்கணும் உங்களுக்கு.
பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சிச்சு. இப்போ இது ஒரு கிண்ணியில் அதை போட்டு வச்சுக்கோங்க, சின்ன பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க அது அரைச்சதை. இப்போ என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இந்த மிளகாவை 1-2 அரைச்சிக்கணுமா, இதை போட்டு 1-2 அரைச்சிக்கணும். இது அரைச்சி கொடுக்குறோம். இப்போ இதில் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிளகா மாதிரி அரைச்சாச்சு. இதில் இதை அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த டைமில் ஒரு கடாய் இப்போ வச்சுக்கோங்க அடுப்பில். கடாயை வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகை போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விட்டதுக்கப்புறம் அது உப்பு போட்டாச்சா, எப்போ போடணும் உப்பு, இது நல்லா கடுகு வெடிக்கிற டைமில் நீங்கள் இந்த இதை கடுகு வெடிக்கிறதா இந்த டைமில் இந்த இதை போட்டுருக்கோங்க. இந்த நல்லா இது எல்லாத்தையும் அந்த அரைச்சது இதில் போட்டு நல்லா கொஞ்சம் இது பண்ணுங்க. இது சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டாச்சு. இந்த உப்பும் போட்டுக்கோங்க, டேபிள் சால்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டுச்சு. நல்லா இது பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி ஊற்றிடுங்க. அந்த நல்லா இந்த இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெய், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கலரிட்டு அப்புறம் புளி தண்ணி ஊற்றிடுங்க. புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இது நல்லா இப்போ புளி தண்ணியும் போட்டாச்சு, அந்த பவுடரை போட்டாச்சா. இப்போ இந்த அரைச்சி விட்ட முதல்ல அரைச்சோம்ல, இது லாஸ்ட்டாக போடணுமா. இந்த கடுகு, மெந்தியம், பெருங்காயம் இது 3 நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, இது நல்லா வதங்கினோடனே இந்த பவுடரை இதில் போடணும். இப்போ அந்த பொடியை போடணும். இல்லை ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக. அப்போ தான் ஸ்வீட்டும் காரமாக கொஞ்சம் இருக்கும். ரொம்ப ஒரே காரமாக அடிக்கும். खट्टा मीठा बाय तीता और திதிக்குமா இருக்கும் லைட்டாக.
எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா பாருங்க, எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபுல்லாக எண்ணெய் வெளியில் வந்துடுச்சு. இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதோட இது பச்சை மிளகாய் தொக்கு ரெடி. எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. पिकल चिल्ली पिकल होने के बाद इस तरह का बॉटल में उसको रख के टाइट पैक क्लोज कर दीजिए, तो आपका पिकल ख़राब नहीं होगा.